நான் தான் உங்க பியர் கேர்ள்ஸ். அமெரிக்க ராணுவத்துல பணியாற்றிட்டு இந்த காடு மலைகளை உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்காக வந்து அவர் அங்க நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலு, அங்க நூடுல்ஸு, சிக்கனு, ஷவர்மா அது இதுன்னு எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிடுவாரு. இங்க வந்து அங்க இருந்து நாக்கு தள்ளி ஏறி இருக்கும். சம்பந்தமே நம்ம பொய்யா பேசாத மணி, ஆனா உருட்டினே இருக்காத. இங்க இருந்து பார்த்தா வியூ பயங்கரமா தெரியுது. அந்த வியூ காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். அதை அப்படியே காட்டேன். செம்மையா இருக்கு. ஆக்சுவலா இதுல பாக்குறதுக்கு உங்களுக்கு பெருசா அந்த அளவுக்கு தெரியாது. பட் நேர்ல வந்தீங்கன்னா லைக் இந்த பியூட்டியை வந்து நீங்க விட்னஸ் பண்ணலாம். செம்மையா இருக்கு. ஐ திங்க் டைம் ஒரு 9:30 10 கிட்ட இருக்கும். பட் ஆனா இன்னுமே வந்து மார்னிங் ஒரு 6 மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் இங்க இருந்து இன்னும் 2 கிலோமீட்டர். அதாவது இங்கதான் நாங்க ஃபர்ஸ்ட் இங்க வாங்க கேமராமேன், இங்க வாங்க. அதாவது உங்களுக்கு வந்து அங்க காமிச்சிருப்போம், பாத்தீங்கன்னா இன்னும் அதே இடத்துல தான் இருக்கும். அப்படிலாம் இல்ல, எதனா பேசுவான். இந்த அளவுக்கு கிட்ட வந்திருக்கோம், பாதி வந்துட்டோம். ஆனாலும் இன்னும் 2 கிலோமீட்டர். ஆமாமா, பாதி வந்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாதி வந்துட்டோம். ஆமா, கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுவோம். நிறைய பேர் வந்தா பேச சரியாயி. தங்கப்பாண்டிஸ் ஏகே ஃபேன், தங்கப்பாண்டிஸ் கேகே. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தாண்டி இப்போ கடப்பாறை பாறை வந்திருக்கோம். இருக்கிறதுலே இதுதான் வந்து கொஞ்சம் டஃபஸ்டான ஒரு வழி. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா ஒரு மாதிரி செங்குத்தாக ஒரு மாதிரி இருக்கும் படிக்கட்டு. அது கொஞ்சம் மேலே போனோம்னா போய் சாமியை பார்த்துடலாம். ஆக்சுவலாக நடுவில் எங்களால் நிறைய வீடியோஸ் வந்து பண்ண முடியல. என்ன ரீசன்னா, கேமராமேன் வந்து அப்பப்போ கேமரா ஆஃப் பண்ணி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மழை பெஞ்சிருச்சு. மழை பெய்யாதனால இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் மழை பெஞ்சதுனால இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வெயில் வந்து போட்டு படுத்தலை. ஆனாலும் பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. தங்கப்பாண்டி கோயில் வந்து திருந்த மாட்டாரு. அதனால தங்கப்பாண்டிக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்மளை சோக்கு கேக்குதா கோபி? ஆக்சுவலாக வந்து கடப்பாறை என்னடா அது, கடப்பாறை பாதையை தாண்டி வந்துட்டோம். அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க் என்னன்னா, குரங்கு வந்து கீழே தள்ளி விடுற மாதிரி பேக்கை பிடிக்கிறது தான் பெரிய ரிஸ்க்கு. அதுவும் இல்லாமல் கடிக்கிற மாதிரி வருது, ஃபுல்லாக அட்டாக்கிங் மோட்லேயே இருக்குது. அதுதான் பெரிய ஒரு ரிஸ்க். அங்கே வர்ற குட்டி குரங்கு என்னவோ பண்ணுது. ஐயோ, அந்த வியூவுமே காமிடா வெளில பிரகாஷ். அந்த வியூ பயங்கரமா இருக்கு. அப்படியே அங்கிட்டு போய் பேசலாம், ட்ரை பண்ணி பார்த்தலாம், நல்லா இருக்கும். தங்கப்பாண்டி பாங்க. அந்த வியூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் ஃபுல்லா பனிமூட்டமா இருக்கா. குரங்கு 1 நேரம் வேற வந்து காலு கீழே வந்து உட்காந்துட்டு இருக்கு. பிரகாஷ், நோ பிரகாஷ் வாடா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே மேலே போனோம்னா போயிட்டு சாமி பார்த்துடலாம். அந்த வழி இன்னும் மேலே போனோம்னா நல்லா தெரியும்டா. மேலே போயிட்டு அந்த வழியுமே உங்களுக்காக அவன் பைத்தியம். ஃபைனலி கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். அப்படியே போனோம்னா மேலே போயிடுவோம். இந்த சைடு பயங்கரமான ஒரு வியூ இருக்கு. அதை போயிட்டு காட்டலாம். ஏய் வேண்டி வாடா சொல்லுவோம். அப்படியே இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் ஏறி வந்துடும். ஆக்சுவலாக வந்து வரதுக்குள்ள ஏகப்பட்ட வலிகள் இருக்கு. காலு வலி, முதுகு வலி, தலைவலி. எங்க கூட தலைவலி. இவனால கொஞ்சம் தலைவலி. ஏன் நானே, ஆனா இவனுக்கு வாய் வலி மட்டும் வரமாட்டேது. அது என்னன்னே தெரில. தங்கப்பாண்டிக்கு வந்து கண்ணு வலி வரமாட்டேது. பார்த்துக்கினே இருக்காரு. இங்க வந்தோம். ஓகே, மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். சாமி கும்பிட்டு